இன்றைக்கி நம்ம 3D பிரிண்டரில் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக் ஸ்பேரோ தான் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் அதோட ஷார்ட்ஸ் வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கல அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே டெய்லி நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் நம்ம ஜாக் ஸ்பேரோ வந்து மினியேச்சராக நம்ம பிரிண்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அதோட உடம்பு வந்து சின்னதாகவும் அண்ட் தலை ரொம்ப பெருசாக இருந்தனால அந்த கேரக்டர், அதாவது அந்த மாடலுடைய ஒரு அழகு வந்து நமக்கு தெரில. அதை இன்னும் நிறைய டீட்டெயிலிங் ஒர்க்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் அதில் தெரியல. அப்படின்றதுனால நம்ம இன்னொரு ஜாக் ஸ்பேரோ வந்து பண்ண போகிறோம். அது சின்ன வெர்ஷன்லாம் கிடையாது, அது மிகப்பெரிய வெர்ஷன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அண்ட் அதுக்கான மாடலும் நம்ம தேடி எடுத்துட்டோம். கூடிய சீக்கிரம் அதை பண்ணி அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நீங்கள் அதை பார்க்க முடியும். நம்ம ஆல்ரெடி நம்ம ஜாக் ஸ்பேரோ பெயிண்ட் பண்ணிட்டோம். அண்ட் டேவி ஜோன்ஸ் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்படி நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு, நீங்கள் ஜாக் ஸ்பேரோவாக இருக்க விரும்புகிறீங்களா இல்லை டேவி ஜோன்ஸாக இருக்க விரும்புகிறீங்களா? ஏன்னா ஜாக் ஸ்பேரோவுக்கு டெத் இருக்குது, ஆனால் டேவி ஜோன்ஸ் அவரோட சாபத்தினால டெத்துன்றதே கிடையாது. ஸோ அந்த டெத்தை நோக்கி தான் வந்து டேவி ஜோன்ஸ் வந்து போயிட்டுருப்பார். ஏன்னா சாகா வரன்றது ஒரு சாபம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாகா வரம் ஒரு சாபமா இல்லையா? கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில்